வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய அசாத் மௌலானாவை நேரில் சந்தித்த புகைப்படம் நீதிமன்றில் அம்பலமான சாட்சியம், வெடிக்கும் அடுத்தடுத்த சர்ச்சை. இளம்பெண் வைத்தியர் கொலை வழக்கில் புதிய திருப்பம், பிரதான சூத்திரதாரியின் மனைவி குழந்தைகள் கூறிய பரபரப்பு தகவல். உலகையே அதிர வைக்கும் கணிப்பு, கால்பந்து போட்டியில் பேரழிவு ஏற்படுமா? பாபா வாங்கா சொன்னது என்ன? லம்போர்கினி கார் ஓட்டகாசை ஒன்றை சரி தாருங்கள், அரசாங்கத்துடன் நாமல் முன்வைத்துள்ள கோரிக்கை. நான் இறக்காவிட்டால் வருவேன், 5 நாட்களில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி இதயத்தை உறைய வைக்கும் உருக்கமான பதிவு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமானிய கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு விசாரணையில் முக்கிய சாட்சியம் ஒன்று அம்பலமாகியுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணையில் குறித்த சாட்சியம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த விசாரணையில் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையாகிய சட்டமாதிப திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கோட்டபாய குறித்த முக்கிய ஒரு புகைப்படம் ஒன்றை விசாரணையின் போது முன்வைத்துள்ளார். இதில் கோட்டபாய ராஜபக்சவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சனல் அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவும் ஒன்றாயிருக்கும் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர். இது குறித்து தெரிய வருகையில் கோட்டபாய ராஜபக்சவின் கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமாதிப திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அசாத் மௌலானா ஆகியோரின் கூட்டு புகைப்படம் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பது தனது கட்சியாளருக்கு நினைவில் இல்லை என ஜனாதிபதி சட்டமாதிபர் ரமேஷ் டி சில்வா தெரிவித்தார். மேலும் பல்வேறு தரப்பினர் அரசியல்வாதிகளை தவறாமல் சந்தித்து வருவதால் அத்தகைய புகைப்படம் இருப்பதற்கான நினைவு இல்லாததில் ஆச்சரியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2017 ஆண்டில் கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அசாத் மௌலானா சந்தித்தார் என்ற கூற்றை மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி முழுமையாக மறக்கவில்லை. இருப்பினும் அந்த சந்திப்பின் போது கோட்டபாயா கூறப்பட்டதாக கூறப்படும் விடயங்கள் ஒரு அரசியல்வாதியால் சாதாரணமாக நடத்தப்படும் வகையிலான சாதாரண உரையாடல்களே என்று அவர் குறிப்பிட்டார். அசாத் மௌலானாவுடான சந்திப்பையோ அல்லது அது தொடர்பான புகைப்படத்தையோ மறக்கவில்லை என்றாலும் சனல் போருக்கு அசாத் மௌலானா அளித்த அறிக்கையையும் அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தையும் சமர்ப்பித்த ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் அந்த உண்மைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் நீதித்துறை, சட்டத்திறனிகள் மற்றும் முக்கிய அரசியல் படுகொலைகள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் குறித்து அசாத் மௌலானா கூறியிருந்த அறிக்கைகளை அவர் நீதிமன்றத்தில் வாசித்து காட்டினார். மேலும் அசாத் மௌலானாவின் அரசியல் சித்தாந்தங்களை சுட்டிக்காட்டி இலங்கையை பற்றி இத்தகைய அறிக்கைகளை வெளியிட்ட ஒருவரின் நம்பகத்தன்மையை சட்டமாதிப திணைக்களம் கேள்விக்குள்ளாக்கியது. இதுபோன்ற சந்தேகத்துக்குரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஒரு தனிநபரின் கூற்றுக்களின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய சட்டமாதிப திணைக்களம் முயற்சிப்பது வெட்கக்கேடானது என்று ரமேஷ் டி சில்வா கூறினார். மேலும் அசாத் மௌலானாவின் கூற்றுக்களை நம்புவதை சட்டமாதிப திணைக்களம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய எண்ணற்ற குழுக்களின் அறிக்கைகளில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக எந்தவொரு உண்மைகளும் குறிப்பிடப்படாத ஒரு சூழலில் அசாத் மௌலானாவின் ஒரு அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவர் கைது செய்யப்பட தயாராகி வருகின்றார் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் சட்டத்திரணி வாதத்தை தொடர்ந்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இன்று பதிலளிக்க போதுமான நேரம் இல்லாததால் மேலதிக வாதங்களை முன்வைப்பதற்காக மனு மீதான விசாரணையை ஜூலை 6 மற்றும் ஜூலை 9 தேதிகளுக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தெல்தனிய பகுதியில் பெண் வைத்தியர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜாலில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பெண் வைத்தியரின் கொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கடந்த 1 வார காலமாக தலைமறைவாகியிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையின் பேரில் சாவகச்சேரி கைதடி பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார்.
இதன்போது சந்தேக நபருடன் அவரது மனைவியும் இளம் பிள்ளைகளும் உடனிருந்த நிலையில் அவர்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறைக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் இருந்த சந்தேக நபர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தயாராகி கொண்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதன்போது சந்தேக நபர் முகமூடியும் தலைக்கவசமும் அணிந்த பெண் போலவும் அவரது மனைவியும் முஸ்லிம் பெண் போலவும் வேடமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அப்பெண்ணிடம் இருந்த ஒரு அடையாள அட்டையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது தனது ஏனைய 2 குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வதற்காக சரணடைவதற்காகவும் வவுனியாவிலிருந்து குருநாகல் பகுதிக்கு வந்ததாக சந்தேக நபர் கூறியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபரின் மனைவி மக்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் தனது தந்தை தன்னையும் தனது சகோதரனையும் 21ஆம் தேதியன்று தனது பாட்டி வீட்டில் விட்டு சென்றதாக அவர் கூறியுள்ளார். சந்தேக நபர் சில நாட்கள் நீர்கொழும்பிலும் சிலாப பகுதியிலும் மாறுவேடமிட்டு தங்கியிருந்து சில நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி தென்தனியா பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதான இளம்பெண் வைத்தியரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கால்பந்து உலகக்கோப்பையின் போது நிகழவிருக்கும் பெரும் அழிவு குறித்து பாபா வாங்காவின் தீர்க்கதரிசனம் தற்போது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. பிரபல தீர்க்கதரிசி பாபா வாங்கா கூறியதாக கூறப்படும் உலகளாவிய விளையாட்டுப் போட்டியின் போது வேட்டைக்கரவாசிகள் படையெடுப்பார்கள் என்று தீர்க்கதரிசனம் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தன்னை ஒரு ஆன்மீக ஆலோசகராக அடையாளப்படுத்திக் கொள்ளும் போ பஹியானா என்ற பிரேசிலிய பெண்மணி ஜூன் 24 அன்று புளோரிடாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வேட்டைக்கரவாசி திடீரென நுழைந்து வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களை கடத்தி செல்வார்கள் என்று கூறுகிறார். மியாமி நகரில் பிரேசில் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள இந்த போட்டியின் போது நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே ஆயிரக்கணக்கான மக்கள் வேட்டைக்கரவாசிகளால் கடத்தப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரிக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் 23 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட பஹியானா இந்த மாதம் 2 முறை இது குறித்து கனவு கண்டதாக கூறுகிறார். மியாமி மைதானத்துக்கு பல வேட்டைக்கிரக விண்கலங்கள் வருவதையும் அவற்றிலுள்ள பிரமாண்டமான தாய் விண்கலம் இயந்திர கைகள் போன்று பெரிய சாதனங்களை பயன்படுத்தி மக்களை கடத்தி செல்வதையும் தான் கண்டதாக அவர் வீடியோ ஒன்றினை கண்ணருடன் தெரிவித்தார். வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கடும் அச்சத்தில் அலறுவதை தெளிவாக கண்டதாகவும் அவர் கூறினார். மேலும் இதை விளக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ ஒன்றையும் அவர் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது கூற்றின்படி அந்த முக்கிய விண்கலத்தை தவிர பூமியில் மனிதர்களிடையே வாழ்வதாக சதிக்கோப்பாளர்களால் நம்பப்படும் அலியன்ஸ் ஊர்வன போன்ற தோற்றம் கொண்ட வேட்டைக்கரவாசிகள் குழுவை கொண்ட 2வது விண்கலமும் அன்று வருகை தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த மர்மமான தீர்க்க தரிசனத்தின் காரணமாக பெரும்பாலான சமூக ஊடக பயனர்கள் அவரை கடுமையாக கேலி செய்வதோடு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கியுள்ளனர். இத்தகைய விமர்சனங்கள் இருந்த போதிலும் பிரேசிலில் அவர் கணிசமான பிரபலத்தை பெற்றுள்ளார். ஏனெனில் அவரது முந்தைய தீர்க்க தரிசனங்களில் சில உண்மையாக உள்ளதாக கூறப்படுகின்றது. பிரேசிலின் ரியோ காண்டோ டோ சில் மாநிலத்தில் ஏற்பட்ட பேரழிவு தரும் வெள்ளம் மற்றும் கிறிஸ்டியன் ஜோவகானிரோ போன்ற பிரபல இசைக்கலைஞர்களின் திடீர் மரணங்கள் குறித்தும் அவர் முன்பே பேசியிருந்ததாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் இத்தகைய வேட்டைக்கரவாசிகளின் படையெடுப்பு சாத்தியம் குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான FBI மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஆகியவை அத்தகைய நிகழ்வு குறித்து எந்த ஆதாரமும் அல்லது தகவலும் தங்களிடமில்லை என்பதை வலியுறுத்தி கூறுகின்றன. தன்னிடத்தில் இருப்பதாக கூறப்படும் 18 லம்போகினிகளில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து தமக்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். கடந்த தேர்தல் காலத்தில் அரசியல் களத்திலும் சமூக ஊடகங்களிலும் அவரிடம் அதிநவீன 18 லம்போகினி கார்கள் இருப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து தனக்கு தாருங்கள், அந்த லம்போகினியை ஓட்டுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். தன்னிடம் இருப்பதாக கூறப்பட்ட அந்த வாகனங்களின் இருப்பை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நான் வாழ்நாளில் லம்போகினி ஓடியதில்லை, அரசாங்கமேனும் லம்போகினி கொடுத்தால் அவர்களையும் ஒரு ரவுண்ட் கூட்டி செல்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அந்த வாகனங்கள் இருக்கும் இடத்தை காட்டினால் அல்லது விமானம் மூலம் இந்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் வாகனங்களின் இருப்பை கண்டுபிடித்தால் அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது ஓட்ட விரும்புவதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார்.
ருகுணு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த மாத்தறை தெனியாய பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சந்தலி தாரிகா என்ற மாணவி டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். அவரது இந்த திடீர் மரபு ருகுணு பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக சமூகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதேவேளை சந்தலி தாரிகா தனக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்த போது தனது நடன குழுவினருக்கு தனது உடல்நிலை குறித்து அனுப்பிய குறுந்தகவலில் தனக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னால் நடன நிகழ்வுக்கு வர முடியாதெனவும் குறிப்பிட்டுள்ளார். நான் இறக்காவிட்டால் வருவேன் என குறிப்பிட்டிருந்த செய்தி பலரையும் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. எனினும் குறுந்தகவல் அனுப்பிய 5 நாட்களில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் சுமார் 37,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனினும் தற்போது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 என்ற எல்லையையும் தாண்டியுள்ளது என மருத்துவமனை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சமீபத்தில் நாட்டில் ஏற்பட்ட பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்குடன் இந்த நோய் பரவல் கட்டுப்பாடின்றி மிக வேகமாக அதிகரித்து வருகின்றது. இந்த வைரஸ் நோய் பரவலில் 50% அதிகமானவை மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன. நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு பல பகுதிகளை உத்தியோகபூர்வமாக அதி அபாய வலயங்களாக அறிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, காலி, இரத்தினபுரி மற்றும் உயிரிழந்த மாணவியின் சொந்த ஊரான மாத்தறை ஆகிய மாவட்டங்கள் இந்த அதி அபாய வலயங்களுக்குள் அடங்குகின்றன. இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.